ஹலோ மக்களே, இன்னைக்கு பாப்பா உங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பரான ராகி சாஸ் சிக்கன் பாஸ்தா தான் செஞ்சுருந்தேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சிருக்க போன்லெஸ் சிக்கன், ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட் எல்லாம் சேர்த்து சிக்கனை நல்லா கலந்து விட்டு 10 to 15 மினிட்ஸ் சிக்கனை நல்லா வேக விட்டுடலாம். தண்ணி எல்லாம் சுண்டி இந்த ஸ்டேஜ் வந்ததும் இப்போ எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டர் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட ராகி சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நான் இன்னைக்கு பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட கார்ன் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு அது கூடவே பிளாக் பெப்பர், அது கூட சால்ட்டு, வேக வச்சிருக்க சிக்கன், பாஸ்தா, இது வேக வச்சிருக்க பாஸ்தா எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கூட கொஞ்சம் சீஸும் அது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பரான ராகி சாஸ் சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டு குட்டீஸ்க்கும் இந்த ரெசிபியை லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுங்க. ரொம்பவே பிடிக்கும். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்ப்போம். பாய்.